நவீன உலகம் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி தேதிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் விவசாயம் பக்கம் திரும்புகிறாங்க. நிறைய பேர் ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணணும்னு ஆசைப்பட்டு வராங்க. பட் இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்கோட முக்கியமான பிரச்சனையே உரத்தை எப்படி இயற்கையாக தயாரிக்கிறதா பெரிய ப்ராப்ளம். நிறைய பேர் வெர்மிகம்போஸ்ட் மற்ற பயோ ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே விலை கொடுத்து வாங்குறாங்க. பட் நீங்கள் விலை கொடுத்து வாங்கும்போது அதோட ரேட்டை நீங்கள் முக்கியமாக பார்க்கணும். இப்போ நீங்கள் வெர்மிகம்போஸ்ட் நீங்கள் விலை கொடுத்து வாங்கும்போது ஒரு கிலோ 15 to 20 ஆகும், மேக்ஸிமம் 25 ரூபாய் விற்கிறாங்க. பட் நீங்கள் ஓனாக உங்களோட வெர்மிகம்போஸ்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணும்போது 2 ரூபாயிலேருந்து 3 ரூபாய்க்குள்ளே முடிச்சிடலாம். உங்களுக்கு இனிஷியல் காஸ்ட்னு பார்க்கும்போது இந்த பெட் மட்டும் இனிஷியல் காஸ்ட். திரு பிரபு அவரோட ஃபார்முக்கு வந்திருக்கிறோம். ரொம்ப வருடங்களாக அந்த அசோலா பெட் வெர்மிகம்போஸ்ட் பெட்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்துட்ருக்காரு. ஸோ நம்மளோட நேர்கள் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க இதெல்லாம் எங்கே கிடைக்கும், எப்படி வாங்கலாம், இதோட பெனிஃபிட் என்னன்னு. ஸோ நீங்கள் முழுமையாக அவரோட விளக்கத்தை பார்க்க போகிறோம். இதோட பெனிஃபிட் என்ன, இனிஷியல் காஸ்ட் எவ்வளோ ஆகும், ஏன் நம்ம தொட்டியாக போடாமல் இந்த மாதிரி போகிறது என்ன பெனிஃபிட், எல்லாத்தையும் அவரை பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, அவரே பதிலளிப்பார். இப்போ வாங்க நம்ம பிரபுவை பார்க்கலாம். வணக்கம் பிரபு. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இது எந்த ஊர்? இது வந்து ஈரோடு பவானிக்கு சேர்ந்ததுங்க. ஓகே. ஸோ நம்ம வெர்மிகம்போஸ்ட் அசோலா ஒன்றுனா பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, எப்படி இந்த வெர்மிகம்போஸ்ட் பெட் மேனுஃபேக்சரிங் ப்ளஸ் இதெல்லாம் எப்படி பண்ண ஐடியா வந்துச்சு உங்களுக்கு? சார் நான் வந்து பி மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன். பி மெக்கானிக்கலுக்கும் ஒரு அக்ரி ஆர்கானிக் இதுக்கும் எப்படி சம்மந்தம்? நானும் எங்கேயும் ஜாப் சர்ச் பண்ணேங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு நான் அசோலா கொஞ்சம் வாங்கி தார்பாலின் சாதா தார்பாலின் போட்டேன். அப்புறம் அதை வச்சு நம்ம மறுபடியும் இந்த அசோலா பெட்டு கான்ட்ராக்ட் கிடச்சிதுங்க. அப்புறம் அதை வச்சு நம்மளே மெட்டீரியல்லாம் வாங்கிங்க அசோலா பெட்டு வெறும் வீட்டில் இருக்குல்லங்க. ஓகே. அது நல்லா குவாலிட்டியான ப்ராடக்ட்லாம் வாங்கி நல்லா கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்குது. நம்ம ஜாபுக்கு போகிறதோட இது நல்லா பரவாயில்லைங்க. வெரி குட். ஸோ நீங்கள் கொடுக்கறதெல்லாம் நீங்கள் உங்கள் தோட்டத்துக்கும் ஃபுல்லாக நீங்களே? ஆமாம், நம்ம தோட்டத்துக்கு இப்போ நம்ம அசோலாங்க வந்து கோழி மாடு எல்லாத்துக்கும் கொடுத்துட்றோம். ஓகே. எப்பவுமே நான் வந்து ஒரு ப்ராடக்ட் கொண்டு வரதுன்னா நான் எப்பவுமே ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் கொண்டு வருவேன் கண்டிப்பாக. ஓகே, வெரி குட். இப்போ இந்த வெர்மிகம்போஸ்டாக இருக்கட்டும் அசோலாவாக இருக்கட்டும், ஒருத்தங்க வந்து அதை வந்து ஒரு தொட்டியாக போட்டாங்கன்னா ஒரே செலவாக முடிஞ்சிடும். ஆனால் ஏன் அப்படி பண்ணக்கூடாது, எதுக்காக நம்ம பெட்டில் ஸ்டார்ட் பண்ணணும்னு உங்களோட ஒப்பீனியன் சொல்ல முடியும்? இந்த பெட்டே வந்து போர்ட்டபிள் வெர்மி பெட்டுங்க. நம்ம வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வேணா தேவையில்லை அதுபோல் நம்ம எடுத்து வச்சிடலாங்க. ஓகே. இது உங்களுக்கு செலவும் கம்மி, அது ரொம்ப செலவு அதிகம். ஓகே. இதில் நிறைய அட்வான்டேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. தொட்டி விட அட்வான்டேஜ் நிறைய. நீங்கள் தொட்டி கட்டி அந்த இடத்த அடைச்சிக்கும் பண்ண முடியாது. ஆமாங்க. நம்ம ஏதோ அந்த இடத்துல வரும்னு வச்சுங்க, இடிச்சு தான் ஆகணும் அதை. ஓகே. இதுனா நம்ம எங்கே வேணால் வச்சுக்கலாம் போர்ட்டபிள்ங்கிறதுனால. ஓகே. சரி, இப்போ நீங்கள் தெளிவாக வெர்மிகம்போஸ்ட்னா என்ன, இது எப்படி பயன்படுத்தலாம், எப்படி உருவாக்கலாம், எவ்வளவு ஒரு ஏல்டு கிடைக்கின்ற தெளிவாக ஃபுல்லாக காட்ட முடியுமா? பிரபு இப்போ தெளிவாக சொன்னீங்க. இருந்தாலும் ஒரு லேமனுக்குள்ள டவுட், எனக்கும் இந்த டவுட் தான் இருக்குது. இந்த வெர்மிகம்போஸ்ட்னா என்னதாங்க, அது இன்னும் ஒரு சயின்டிஃபிக் நேம் மாதிரி குழப்பமாக இருக்குது. வெர்மிகம்போஸ்ட் என்ன, சிம்பிளாக சொல்லுங்கள். வெர்மிகம்போஸ்ட்னா ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம முன்னாடியே வந்து சாணம் இருக்குல்லங்க, அப்போ குழி தோண்டி போட்டு மக்க வைப்பாங்க. அது உங்களுக்கு டைம் எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் எடுத்துக்குங்க. 5 to 6 மாதம் எடுத்துக்கும். ஓகே. இது ஒன்றும் இல்லை, அதில் வந்து இதே அந்த சாணத்தில் இருக்குல்லங்க, அந்த சாணத்தை வந்து இந்த பெட்டில் போட்டு நம்ம வெறும் வாம்ஸ் இருக்குல்ல, மண்புழு இருக்குல்லங்க. ஓகே. மண்புழு விட்டு டெய்லி தண்ணி தெளிக்கணுங்க. ஓகே. ஸ்ப்ரே பண்ணணும், ஊற்றக்கூடாது, எப்பவுமே ஸ்ப்ரே பண்ணுங்க. ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா ஒரு 45 to 50வது நாள் இது ஃபுல்லாக கம்போஸ்ட் ஆயிரும். இதனால உங்களுக்கு அட்வான்டேஜ் அதிகம்னு வச்சுங்களேன். ஓகே. ஈல்டு அதுக்கு மேலே நல்லா இருக்கும். இதில் முக்கியமாக இருக்கிறது வந்து ஆக்சிலின் ஜிபரலின் இருக்குங்க. ஓகே. அந்த மண்புழு சுரபிமாங்க. ஓகே. அதில் வந்து அந்த அளவுக்கு சத்து இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ ஜிபரலின் ஆசிட்னு ஒரு பவுடர் இருக்குது கடையில். ஓகே. அது நீங்கள் 10 கிராம் வாங்கினீங்கன்னா 500 ரூபாங்க. ஓகே. இதில் உங்களுக்கு அதில் செலவே இல்லாமல் வந்துருங்க. ஓஹோ, ரொம்ப சிறப்பு. இப்போ நீங்கள் இந்த பெட்டு போடுறதுலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் நேரில் விளக்கமாக சொல்ல முடியுங்களா? ஓகே, சொல்லிடலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பெட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க. இது வந்து சைடில் வந்து குச்சி அடிக்கிற மாதிரி இருக்குங்க. இது வந்து ஒரு 16 குச்சி பிடிக்கும் ஒரு பெட்டுக்கு. 16 குச்சி. இந்த குச்சியெல்லாம் பெட்டுக்கு வெளியிலேயே வெளியே தான் அடிச்சவனுங்க இருக்கும். சரிங்க. அடிச்சுட்டுங்க எடுத்து பவுச் மார்க்கடி எடுத்து மாட்டிடுறதான். சரி. அப்புறம் முக்கியமானது வந்து இதில் இந்த குச்சி தான் போட்டுருக்கா, இல்லை வெயிட் எவ்வளவு தாங்குற மாதிரி குச்சி போடணும்? சாதாரண பிவிசி பைப் போட்டீங்கன்னா லைஃப் டைம் அப்படியே இருக்குங்க. பிவிசி பைப் போடலாம், செலவு கம்மி பண்ணும். பிவிசி பைப் தாங்க கண்டிப்பாக தாங்க. அதில் சிவிபிசி இருக்குங்க. ஓகே, அதை போட்டுங்க. சரி. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் தேங்காய் மட்டை இருக்குல்லங்க, உரி மட்டை, அதை இந்த மாதிரி திருப்பி வச்சு அடிக்கிறீங்க. இந்த மாதிரி. ஓகே. திருப்பி தான் வைக்கணும். சரி. இது எதுக்குன்னு வச்சிங்கன்னா அந்த ஈரப்பதத்தை உறிஞ்சி வச்சுக்கோங்க. ஒரு வேளை நம்ம தண்ணி விட முடியாம போயிடுச்சுனாலும் ஒரு வாரம் 10 நாள் அப்படியே இருக்குங்க. அந்த அதுல போய் இருந்துக்கு அந்த கூலிங்ல. ஏன்னா உங்களுக்கு தேங்காய் நார் தான் தண்ணி உறிஞ்சி வச்சுக்கணும் தெரியுங்களா? சரி. ஆமா. இப்போ தேங்காய் நார் தான் போடணும். தேங்காய் நார் கிடைக்காதவங்க வேற ஏதாவது போடலாங்களா? தேங்காய் மட்டை கிடைக்காதவங்க அந்த மாதிரி காயற்பத்து இருக்குல்லங்க. ஆமாங்க. அதை சும்மா ஒரு 1/2 மூட்டை வாங்கி உள்ள ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தேங்காய் மட்டை காயற்பத்து போட்டுக்கணும். நோ இஷ்யூ. அதை திருப்பி போட முடியாது, ஒரே மாதிரி இருக்குங்க. அதை அப்படியே போட்டு விட்டுருங்க. ரைட். ஓகே. அதுக்கு அடுத்த லேயர் வந்து நம்ம தோட்டத்துல என்னென்ன வேஸ்ட் கிடைக்குதோ. ஓகே. வேஸ்ட் சொல்றீங்க இந்த மாதிரி தென்னை மட்டை. ஆமா, தென்னை மட்டை, மாடு சாப்பிட்டு போற தட்டு, வைக்கோல்ல இருக்குல்லங்க. ஓகே. அதெல்லாம் ஒரு லேயர் போட்டுருங்க. சரிங்க. அதுக்கு மேல பசுஞ்சாணி இருக்குல்லங்க, பசுஞ்சாணமோ நாட்டு சக்கரை இருக்குல்லங்க. ஓகே. நாட்டு சக்கரை கரைச்சு அது மேல தெளிச்சுடணுங்க. ஓகே. அப்பதான் அது சீக்கிரம் கம்போஸ்ட் ஆகும். அளவு எவ்வளவு கரைக்கீங்க? இப்ப நாட்டு சக்கரைக்கு என்ன அளவு இருக்கு? பசுஞ்சாணி இந்த பெட்டுக்கு வந்து ஒரு 3 கிலோ சாணம் கரைச்சிட்டுங்க, ஒரு 1 கிலோ நாட்டு சக்கரை. ஓகே. இந்த பெட்டுக்கு. ஆமாங்க. அதை கரைச்சிட்டு முடிஞ்சா மோர் இருந்தா கூட போட்டுக்குங்க. ஓகே. மோர் போதுனீங்கன்னா அந்த புழு வந்து ரொம்ப ரேபிடா இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு டேஸ்ட் பிடிக்குங்க. அதுக்கும் நம்ம மாதிரி டேஸ்ட்லாம் பிடிக்குங்க. ஓகே.
அதை போட்டுட்டு அந்த தண்ணி தெளிச்சு விட்டீங்கன்னா சீக்கிரம் கம்போஸ்ட் ஆயிரும். அதுக்கு மேல ஒரு லேயர் நம்ம சாணம் இருக்குல்லங்க, மாட்டு சாணம், ஃப்ரெஷ்ஷான சாணத்தை போட்டுறக்கூடாதுங்க. ஒரு 10 to 15 நாள் ஆனா அதுக்கப்புறம் தான் போடணும். கண்டிப்பா போட்டுட்டுங்க. ஆனா நான் பக்கத்துல ஆட்டு பொருட்கள் கூட போட்டுருங்க, அதுவும் போடலாங்க. ஓகே. இதுவும் வேஸ்ட், நம்ம என்ன வேஸ்ட் போட்டோம்னாலும் அதை கம்போஸ்ட் பண்ணி நமக்கு டீ தூள் மாதிரி. எதனால ஃப்ரெஷ்ஷான சாணம் போடக்கூடாதுங்க? ஹீட் இருக்குங்க, ஹீட் தாங்காதுங்க புழு. சரி, ஓஹோ, ஓகே. அப்படி ஃப்ரெஷ்ஷா போட்டீங்கனாலும் ஒரு 10 நாள் தண்ணி மட்டும் தெளிங்க. சரி, தண்ணி தெளிச்சிட்டீங்கன்னா ஒரு கூலிங் இருங்க. அதுக்கப்புறம் புழு விட்டீங்கன்னா அது கம்போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. கடைசியா சாணம் போட்டு அதுக்கு மேல 10 நாள் கழிச்சு புழு விட்டுறணும். லேயர் பை லேயர் பண்ணுங்க. ஓஹோ, அந்த கவுடங் சொன்னாங்களே, ஆமாங்க. ஃபர்ஸ்ட் அந்த வைக்கோல் அதெல்லாம் வேஸ்ட், அதுக்கு மேல கவுடங்க, மறுபடியும் அதே மாதிரி வைக்கோல் வேஸ்ட் அதெல்லாம் போட்டு அந்த சாண தண்ணி தெளிச்சிட்டுங்க. மறுபடியும் லேயர் பை லேயரா வந்துட்டே இருங்க. இதெல்லாம் ஒரே நாள்ல பண்ணிடலாங்களா இல்ல இதுக்கு டே டு டைம் மட்டும் பண்ணணுங்களா? ஒரே நாள்ல எல்லாம் பண்ணிடலாம். பெட் இன்ஸ்டால் பண்றீங்க, தேங்காய் மட்டை போடுறீங்க, சரி, லைன் பை லைன் அப்படியே பண்ணிட்டுங்க. பண்ணிடலாம். புழு விடுறது மட்டும் ஒரு 5 நாளுக்கு தண்ணி தெளிச்சிட்டு. ஓகே. இப்போ செட் பண்ணி சாணி போட்டு அதுல தண்ணி தெளிச்சிட்டு கடைசியா புழு மட்டும் 5 நாள் கழிச்சு விடணும். சேஃப்டி அது. அதுக்கப்புறம் உங்களுக்கு அது பாட்டு கம்போஸ்ட் ஆயிடும். இதுல பெட்டை பொறுத்த அளவுக்கு இப்போ நீங்க சொன்ன மாதிரி தொட்டிலெல்லாம் அந்த நிறைய டிஸ்அட்வான்டேஜ். இப்போ நம்ம பெட்ல என்ன அட்வான்டேஜ்ல இருக்கு? தெளிவா அட்வான்டேஜஸ் வந்து வெர்மி வாஷ் கலெக்ட் பண்ணிக்கலாங்க. எதுக்கு அந்த வெர்மி வாஷ்ன்றது என்ன பர்பஸ்? மண்புழு இருக்கிற அதே சத்துங்க அதுல இருக்கு. நீங்க ஒரு 40 to 50 நாள் வெர்மி கம்போஸ்ட் வரதுக்கு நம்ம அது வரைக்கும் இந்த தண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி இதை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்றதுனால பண்ணலாம், ட்ரிப்ல ஒரு நாள் உள்ளாங்க. இந்த மாதிரி பைப் போட்டு கனெக்ட் பண்ணி இந்த தண்ணி எப்படி கலெக்ட் ஆகும்? ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்துறதுனால டெய்லியுமே தண்ணி தெளிச்சாவணுங்க. அந்த ஊத்துற தண்ணி இங்க வெளில வந்துரும். ஆமா, ஒரு 10 லிட்டர் ஊத்துறீங்கன்னா 1 லிட்டர் உங்களுக்கு வந்துருது. ஓகே. அந்த மண்புழு மேல வந்து ஜிப்ரலிக் ஆசிட், ஆக்சிலின் அதெல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் பட்டு இதுல வந்து வந்துருங்க. ஓகே. இதுல பட்டு நீங்க கலெக்ட் பண்ணி அந்த கலெக்ட் பண்ணி ஒரு 100 மில்லி 1 லிட்டருக்கு தாங்க. ஓகே. இது வந்து ஒரு ஆப்ஷன் தான். இது வேணும்னா பண்ணலாம், இல்லனா விட்டுறலாம்ன்றீங்களா இல்ல எப்படி? இது கண்டிப்பா பண்ணி ஆகணும். இது கண்டிப்பா பண்ணி ஆகணும். தண்ணி போறதுன்னு வெளில போலாம். நம்ம நார்மலா பண்றப்ப அந்த ஆப்ஷன் கிடையாதுங்க. தரையில போடுறப்ப பெட் இல்லாதப்ப. ஓகே. இது ஒரு அட்வான்டேஜ் இதுல. இத எடுத்து ட்ரிப் இரிகேஷன்ல யூஸ் பண்ணிக்கலாம், அப்படியே பாஸ் ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் நல்லா இருக்கு. நம்ம ஃபார்ம்ல போட்டுருக்குங்க. ஓகே, ஓகே. வெரி குட். அப்புறம் மண்புழு நம்மள மாதிரி சுவாசிக்குங்க. அதுக்காக ஏர் வென்டிலேஷன் மாதிரி கொடுத்துருக்குங்க. ஓகே. ஏரேஷனுங்க. மழை பெஞ்சாலும் உங்களுக்கு தண்ணி வந்துடும். ஓகே. வெளில வந்து தண்ணி வெளில வந்துரும். ஒரு ஹேட்சிங் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு சாணியோட அறுவடை எடுத்ததுக்கு அப்புறம் இந்த பெட் வந்து அடுத்த ஒரு 2 மாசத்துக்கு கழிச்சு யூஸ் பண்ண போறோம்னா இது அப்படியே வச்சிரலாங்களா இல்லனா மடிச்சு வச்சிரது பெஸ்ட்ங்களா உங்களோட ஒபினியன்ல? மடிச்சு வச்சிரலாங்க. ஏன்னா இடத்தை ஏன் காத்துட்டு இருக்கணுங்க. ஓகே. அப்படியே வச்சா என்ன லைஃப் குறையன்றீங்களா? அந்த பெட் லைஃப்ல ஒன்னு குறையாதுங்க, வெயில்ல கிடக்கணும். ஓகே. மடிச்சு வச்சிட்டீங்கன்னா அப்படியே இருக்குங்க. ரைட். ஓவரால் இந்த பெட்டோட லைஃப் வாங்குறேன்னா எத்தனை வருஷத்துக்கு இந்த பெட் யூஸ் பண்ணிக்கலாம்? இது மேக்ஸிமம் லைஃப் இது வரைக்கும் 8 வருஷம் வந்திருக்குங்க. ஏன்னா இது வந்து பியூர் விர்ஜின் மெட்டீரியலுங்க. ஓகே. இதுல நிறைய இருக்குங்க பிளாஸ்டிக்லயே. இது HDPE ல பியூர் விர்ஜின் மெட்டீரியல். பியூர் விர்ஜின் உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் UV ப்ரொடக்டர் வேறங்க. ஓகே. வெயில் இருந்தாலும் உங்களுக்கு அப்படியே இருக்குங்க. ஓகே. இது 8 வருஷம் தாராளமா இருக்குங்க. பிரபு நீங்க process பத்தி சொன்னீங்க இல்லீங்களா? இப்போ இது வந்து எங்க ஊர் பக்கம் ரொம்ப வெயில் அடிக்கும். இந்த மாதிரி சாணி வந்து வெயில்லயே வச்சிட்டா அந்த புழு செத்துறாங்களா? என்ன பண்ணனுங்க? கண்டிப்பாங்க வெயில்ல இருந்தா புழு தாங்காதுங்க. ஓகே. என்ன பண்ணனும்? நிழல் கண்டிப்பா வேணுங்க. ஒரு 90% நீங்க எதுவுமே போடாம வச்சிருக்கீங்களா? அதான் கேட்டேன். நீங்க இங்க இந்த process ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால ஓகே. அதனாலங்க இது எப்படி மூடணும்? வேற ஏதாவது கிரீன் ஷேட் மாதிரி போடணுமா இல்ல மேல தார்பாலின் போடணுமா? மரம் முடிஞ்ச அளவுக்கு மரத்துக்கு அடி போடுங்க. மரத்துக்கு அடி போட்டீங்கன்னா புழு தர நல்லா இருக்குங்க. ஓகே. இல்லாத பட்சத்துல ஷேட் நெட் கட்டிங்க. ஒரு 90% ஷேட் நெட் கட்டிருங்க. கட்டினா தாங்கும். அதுக்கு மேல நீங்க கண்டிப்பா இது சணல் சாக்கு போட்டானுங்க இதுக்கு மேல. ஓஹோ. ஏன்னா ஈரப்பதத்தை தக்க வச்சிட்டே இருக்குங்க. ஓகே. நீங்க இதுக்கு மேல சணல் சாக்கு போட்டீங்கன்னா அது குறிப்பிட்ட ஒரு மாசம் கழிச்சு அந்த சணல் சாக்கி சாப்பிட்டு மேல தள்ளிருங்க. அது குப்பையட்ட. சோ வெயிலுக்கு சொல்லிட்டீங்க. இப்போ மலைக்கு எவ்வளவு நனையலாங்களா இல்ல மலைக்கும் ப்ரிகாஷன் பண்ணுங்களா? இல்ல மலைக்கு எதுவும் தேவையில்லைங்க. நம்ம மலையில நனைஞ்சாலும் உங்களுக்கு அந்த வாட்டர் அவுட்லெட் வந்துரும். பிரபு தண்ணி தெளிக்கணும்னு சொன்னீங்க இல்லீங்களா? சோ டெய்லி தண்ணி எப்படி எந்த டைம் தெளிக்கணும், எவ்வளவு தண்ணி தெளிக்கணும் சொல்ல முடியுங்களா? இப்ப மழை காலத்தப்ப உங்களுக்கு தண்ணி எப்படி தேவையில்லைங்க. ஒரு நாள் 2 நாளுக்கு ஒருக்க போட்டுனா போதும். வெயில் காலத்தப்ப உங்களுக்கு 2 வேளை ஊத்தி ஆகணும். ஓகே. 60% ஈரப்பதம் இருந்துட்டே இருக்கணும். ஈரப்பதம் இருந்தா தான் அந்த புழு விரும்பி சாப்பிடுங்க. டெய்லியும் அது தண்ணி ஊத்தக்கூடாதுங்க. ஓகே. இப்போ குடம் எடுத்துட்டு வந்து அப்படியே ஊத்திடக்கூடாது. சரி. ஸ்ப்ரே பண்ணுங்க. கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணுங்க, இல்லைன்னா ஸ்ப்ரிங்க்லர் போட்டுங்க. இப்போ ஒரு பெட்னா நம்ம ஊத்திக்கலாங்க. சும்மா அதான் நான் கேட்க வரேன். இப்போ வந்து ஒரு பெட் தான் நான் போறேன், என்கிட்ட ஸ்ப்ரிங்க்லர் இல்ல ஸ்ப்ரே இல்லைன்னா நான் எப்படி யூஸ் பண்றதுங்க? மேல இருக்கு தேங்காய் இது மட்டை இருக்குங்க, தென்னை ஓலை அதை மேல போட்டு விட்டுங்க. ஊத்தி விட்டீங்கன்னா ஸ்ப்ரே பண்றது ஈவன் ஆயிடும். ஓகே. ஓகே. ஒரு நிறைய போடுறப்ப ஸ்ப்ரிங்க்லர் மாதிரி போட்டுங்க. ஓகே. இந்த மாதிரி ஸ்ப்ரிங்க்லர் போட்டா ஈஸி. இல்ல ஃபாகர் போட்டுங்க. நம்ம திறந்து விட்டாலும் அது ஈவன் ஆயிடும் இல்லீங்களா? எவ்வளவு நிலத்துக்கு எவ்வளவு தேவைப்படுன்னு சொல்லுவாங்க. அதாவது 1 ஏக்கர் இருக்கு அப்படின்னா 1 ஏக்கர் வெள்ளாமைக்கு எத்தனை பெட்னு கேட்பாங்க. எத்தனை உங்களோட கணிப்புல ஒரு ஏக்கர் எத்தனை பெட் தேவைப்படும்? 2 பெட் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 மாசத்துக்கு ஒருக்க அது ஒன்னு வரும், இது ஒன்னு வருங்க. நம்ம மாத்தி போட்டுட்டே இருக்கலாங்க. ஓகே. அப்புறம் நீங்க அத கல்டிவேட் அந்த கம்போஸ்ட் ரெடி ஆனதுக்கு அப்புறங்க அந்த புழு வந்து இதுல மாத்திக்கலாங்க. ரெண்டையும் மாத்தி 2 போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஆப்ஷன் ஈஸியா இருக்கும். ஓகே. புழு மாத்தி நம்ம எடுத்துக்கலாம். மறுபடியும் வாங்க தேவையில்லைங்க புழு. இப்போ ஆரம்பத்துல அந்த புழு வந்து நீங்களே அனுப்பிடுவீங்களா இல்ல புழு வேற எங்கேயும் வாங்கணும்? புழு நான் அரேஞ்ச் பண்ணி தந்துருவேன். நான் இப்ப பக்கத்துல நான் வாங்கிட்டு இருக்கேன். அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன். பிரபு வந்து நம்ம ஃபாரின் மண்புழு யூஸ் பண்றோம். ஏன் நம்ம இந்தியாவோட மண்புழு யூஸ் பண்ணக்கூடாது? நம்ம மண்புழு விட்டேன்னு வச்சுங்க நேரா கீழே போயிருங்க. கம்போஸ்ட் பண்ணி கீழே இருக்கும். இது வந்து மேல்மட்ட புழுவுங்க, ஆப்பிரிக்கன் புழு. யூட்டிலிஸ் யூஜினியம்பாங்க. மேக்ஸிமம் கம்போஸ்ட் பண்றவங்க எல்லாரும் யூஸ் பண்ற இந்த ஒரு புழு தாங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு 3 இன்ச்சுக்கு கீழே போகாதுங்க. கம்போஸ்ட் பண்ணி நம்ம உரத்தை மேல தள்ளிட்டே இருக்குங்க. நம்ம ஒரு 40 நாள் கழிச்சு கொஞ்சமா எடுத்துட்டு
அப்படியே எடுத்துட்டே இருக்கலாம்னு வச்சுங்களேன். ஓகே, அதான் இது அட்வான்டேஜ்னு வச்சுங்களேன். நம்ம நாட்டு புழு கீழே போயிருங்க எடுத்து. ஓகே ஓகே. இந்த புழுவோட லைஃப் டைம் எவ்வளவு வருங்க? லைஃப் டைம் வந்து 1 இயருங்க. இது வந்து ஒரு 45வது நாள்ல இருந்து முட்டை வைக்க ஆரம்பிக்குங்க. ஒரு முட்டைக்கு வந்து 2 குஞ்சு பொரிக்குங்க. ஓகே. அப்புறம் இதுல வந்து மேல் ஃபீமேல்லாம் கிடையாதுங்க, ஒன்று ரெண்டுமே சேம் தாங்க. அப்புறம் உங்களுக்கு இப்போ ஒரு இந்த பெட்டுக்கு ஒரு 2 கிலோ போறீங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு 60வது நாளுக்கு அப்புறம் இதுல ஒரு 4 to 5 கிலோ வந்துருங்க. நம்ம இந்த மாதிரி மேல மண்புழு போடும்போது இந்த காக்கா குருவி பறந்துலாம் அந்த புழு வந்து சாப்பிட்டு புழு குறைஞ்சிடாங்களா? இது ஈஸியா எடுத்துட்டு போயிடுவேன் புழு. கண்டிப்பாங்க, அதுக்கு தான் அந்த சணல் சாக்கு போட சொல்றேன். அது போட்டு தென்னை ஓலை போட்டுருங்க. ஓகே, போட்டா அது புழு இருக்கிற புழு சேஃப்டியா இருக்கும். இப்போ கோழி இருக்குன்னு வச்சுங்க, கோழியை பறிச்சு சாப்பிடுங்க. பறிச்சு சாப்பிடுங்க. ஓகே, அந்த இந்த கோழி சாப்பிட்டு இருக்க அந்த மாதிரி அதே மாதிரியே தான். ஓகே, சரிங்க ப்ரோ. இப்போ வந்து தமிழ்நாடு முழுக்க நீங்க எங்கெங்கெல்லாம் இந்த பெட் சப்ளை பண்றீங்க? நம்ம இந்தியா ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம். நம்ம GSM எடுத்துங்க, இந்தியா ஃபுல்லா சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்க. இன்ஸ்டலேஷன் பண்ணி தர சொன்னாங்க. ஒருவேளை தமிழ்நாட்டில் எங்கேயோ வந்து பார்க்குறாங்க, சார் நல்லா இருக்கு, எனக்கு நீங்கள் வந்து பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்னா அந்த மாதிரி போய் பண்ணி தருவீங்களா, இல்லை அவங்களே தான் பண்ணிக்கணுங்களா? இனிஷியலாக ஒரு 5 பெட்டுக்கு மேலே என்ன பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேங்க. 5 பெட்டு கீழேனா உங்களுக்கு சொல்லிடுவேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஓரளவு கிளியராக இருக்கும். அதை பார்த்து நீங்களே பண்ணிக்கலாம். இப்போ பெட் வாங்கும்போது புழுவும் சேர்த்து அந்த பெட்டோட கொரியர்லேயே அனுப்பிச்சிருக்கீங்களா, இல்லை புழு அவங்க தனியாக வாங்கிடுங்களா? இல்லைங்க, இந்த புழு பொறுத்த அளவுக்கு நம்ம கொரியரில் அனுப்ப முடியாதுங்க. எப்படி புழு அவங்க வாங்கிக்கிறோங்க? புழுவை வேணா நீங்க ஒரு 5 பெட் போறீங்கன்னா ஒரு பர்சன் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே வந்துருவாங்க. அவரே வந்து போட்டு கொடுத்துருவாங்க. சரி, 5 பெட் வாங்குறதுக்கு ஓகே. எனக்கு நான் ஒரு 2 பெட் தான் தேவைப்படுது, எனக்கு புழு வேணுன்றப்போ நான் வந்து திருநெல்வேலிக்காரன் வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. எப்படி நான் வந்து இப்போ கொரியர் அமைச்சிருவீங்க பெட்டை, நான் புழு எப்படி எங்க வாங்கிக்கிறது? அந்த ஏரியாவில் இருக்கிற மேக்ஸிமம் ஒரு சில பேர் இருப்பாங்க. ஓகே, உங்களுக்கு கான்டாக்ட் இருக்குங்க, அவங்க நம்பர் நான் கொடுத்துருவேன், நீங்க அங்க போய் வாங்கிக்கலாம். எதனால அந்த புழுவை கொரியர் அனுப்ப 2 நாள்ல போயிடுமே, புழு மேனேஜ் பண்ணி அனுப்ப டப்பால போட்டு அனுப்ப முடியாதுங்களா? இல்லைங்க, அந்த புழு வந்து நம்ம டப்பால போடுவோங்க. ஆமா. இப்போ நான் ஒரு ரீசெண்டா வந்து இங்க சென்னைக்கு அமிச்சங்க. ஓகேங்க. அட்டைப்பெட்டியில போட்டு அங்க போறப்பங்க அதுல அட்டைப்பெட்டியில இருந்து பாதி புழு வெளிய வந்துருச்சுங்க. ஓகே, நீங்க ஒரு பிளாஸ்டிக் டப்பாலையோ இல்ல ஒரு சேஃப்டியான காத்து போற மாதிரி மேனேஜ் பண்ண முடியல? பண்ண முடியாது, கண்டிப்பா பண்ண முடியாது. இல்லனா புழுவோட முட்டை மாதிரி தயார் பண்ணி முட்டை அமிச்சு அவங்க அந்த மாதிரி வேணா பண்ணலாங்க. முட்டை அதை பொரிச்சு வேணா பொரிக்க வச்சு பண்ணலாங்க. பண்ண முடியும். அதை ட்ரை பண்ணிருக்கீங்களா ப்ரோ? பண்ண முடியுமா? அது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பண்ணிருக்காரு கோபிலங்க. முட்டையை அமிச்சு அவங்க தெரிஞ்சு விட்டாங்கன்னா அது முட்டையை வந்து பொரிச்சிரும், அந்த மாதிரி பண்ணலாம். கண்டிப்பா அப்படி பண்ணலாம். இந்த புழு விட்டுட்டு நம்ம அதை இதை மெயின்டைன் பண்ணணுங்களா, இல்ல சும்மா கண்டிக்காம விட்டுட்டா போதுங்களா, இல்ல இது புழுவை டெய்லி கவனிக்கணுங்களா, நல்லா இருக்கான்னு பார்க்கணுமா, மெயின்டைன் பண்ணணுங்களா? தண்ணி மட்டும் தான் நீங்க தெளிக்கிற மாதிரி இருக்கும், வேற எந்த வேலையும் கிடையாதுங்க. மேக்ஸிமம் புழுவை கையில தொடக்கூடாதுங்க எப்பவுமே. ஓகே, எதனால? இந்த புழு வந்து எப்படி கூச்ச சுபாவம் விட்டதுங்க. சரிங்க. இப்போ நம்ம கையில தொட்டுன்னு வச்சுங்க, 24 மணி நேரம் சாப்பிடாதுங்க. ஓஹோ, ஓகே. அதனால முடிஞ்ச அளவுக்கு விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது கையிலே தொட வேண்டாங்க, எதுவுமே பண்ண வேண்டாங்க. அது பாட்டுக்கு 45 நாள் கழிச்சு. இப்போ நீங்க இப்போ நான் சொல்ல மறந்துட்டேங்க, இப்போ கம்போஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் கம்போஸ்ட் எடுக்கிற மாதிரி இருந்தா 2 நாளைக்கு 3 நாளைக்கு தண்ணி விட நிறுத்திடணுங்க. அப்பதான் கம்போஸ்ட் எடுக்க முடியும், இல்லைன்னா அது எடுக்க முடியாது. ஓகே. ஆமா, இப்போ நான் கம்போஸ்ட் எடுக்கிறேன் இல்லைங்களா, அப்ப நம்ம புழுவை தொட்டு தான் ஆகணும். அப்ப என்ன? இல்லைங்க, அதை நான் சொல்றேன், தண்ணி 3 நாளைக்கு விடலினா அந்த ஈரப்பதத்து கீழே போய் படுத்து. அப்ப புழு எல்லாம் கீழே போயிடும். அதே தாங்க. ஓகே, தண்ணி விடலாம் புழு மேலேயே இருக்கும், அது டிஸ்டர்ப் ஆகும் புழு. ஆமா, தண்ணி விட 3 நாள் 4 நாள் உள்ளின்னு வச்சுங்க, புழு கீழே போயிடும், அது ஈஸியா எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. முடிஞ்ச அளவுக்கு இந்த புழு வந்து தொடாம பாத்துக்கணும். இன்னொரு ஒரு கமர்ஷியலான கேள்வி பிரபு, இப்போ நிறைய பேர் வந்து வெர்மி கம்போஸ்ட் சேல்ஸ் பண்றாங்க இல்லையா? சோ இப்போ ஒரு சிலர் வந்து என்கிட்ட நிறைய நிலம் இருக்கு, நிறைய மாடுகள் இருக்கு, நான் விவசாயம் பண்ணல, ஆனா வெர்மி கம்போஸ்ட் தயாரிச்சு சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்றவங்களுக்கு என்ன ஸ்கோப் இருக்கு இந்த மாதிரி வெர்மி கம்போஸ்ட் பெட் வச்சு பண்றவங்களுக்கு? இது நல்ல ஸ்கோப் இருக்குங்க. இப்போ மேக்ஸிமம் எல்லாம் படிச்சுட்டு எல்லாம் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஆர்கானிக்கா மாறிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி இதை பிசினஸ் பண்ண நல்லா இதுங்க. பிரபு, இப்போ நம்ம பீப்புள் வந்து ஒரு வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம எங்க தோட்டத்தை வந்து உங்களோட செட்டப்பை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அலோவ் பண்ணிக்கலாம், வந்து பார்க்கலாம். கண்டிப்பாங்க. என்னென்ன நாட்கள்லாம் வரலாம், வந்து எப்போ பார்க்கலாங்க? வாரத்துல 7 நாள் வரலாம். இப்போ வந்து பார்த்து வாங்கிட்டு போகலாம். வந்தவங்க நேர்லயே வந்து வாங்கிட்டு போயிடலாம். வந்துடலாங்க. எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் பண்ணிடுவோம், என்னென்ன பண்ணணும். ஓகே, எல்லாமே இங்கே வரவங்களுக்கு. ஓகே. அப்படி இல்லாத பட்சத்தில் பார்சல் கொரியர் அதுலேயும் அனுப்பிச்சு பண்ணிடலாம். பிரபு, இந்த பெட்டோட ஹைட் கிட்டத்தட்ட 1.5 அடி கிட்ட இருக்கு. 2 அடி. இந்த பெட்ல இருந்து நமக்கு ஈல்டு எவ்வளவு வரும்? எவ்வளவு நாள்ல புழு விட்டதுல எத்தனை நாள்ல ஈல்டு வரும்? எவ்வளவு ஈல்டு வரும் மொத்தமா? நம்ம புழு உருதை பொறுத்துன்னு வச்சுக்கோங்களேன். புழு ஒரு 5 கிலோ விட்டீங்கன்னா உங்களுக்கு 30வது நாள்ல இருந்து ஈல்டு எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு 2 மேக்ஸிமம் வாங்குற 2 கிலோ 3 கிலோ விடுவாங்க. விட்டதுல இருந்து ஒரு 45வது நாள்ல எடுக்க ஆரம்பிக்கலாங்க. சாப்பிட 45 நாள்ல இருந்து ஒரு 70 நாள் 80 நாள் வச்சுக்கோங்க. அப்படியே உங்களுக்கு லேயர் கீழே இந்த மாதிரி தேங்காய் மட்டும் இருக்குங்க, இந்த லேயருக்கு வந்துடும். மறுபடியும் நம்ம அடுத்தது ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கிளாஸ் டெய்லி வெர்மி வாஷ் கலெக்ட் பண்ணிக்கலாம் இதுல. அப்புறம் இந்த இதுல வந்து ஒரு டன்னுல இருந்து ஒரு 1200 கிலோ எடுக்கலாங்க. பிரபு, தெளிவா சொன்னீங்க. இப்போ இருந்தாலும் இது வெர்மி கம்போஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் ஃபைனல் ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு காட்ட முடியுங்களா? எப்படி ஃபைனல் ப்ராடக்ட்? ஒண்ணும் இல்லைங்க, இது சாப்பிட்டு டீ தூள் பாத்திருக்கீங்களா? ஆமா, டீ தூள் மாதிரியே தான் இருக்குங்க. ஓகே, அதுதான் ஃபைனல் ப்ராடக்ட். ஆமாங்க, அத பார்க்கலாம் வாங்க, நம்ம கீழ போய்ட்டு பார்க்கலாம். இப்போ இதுதான் கம்போஸ்ட்ங்க. இந்த மாதிரி அரிசி மாதிரி இருக்குங்க பார்க்க. ஆமா, ஒரு 30 நாள் கழிச்சுங்க இந்த மாதிரி சாப்பிட்டு இந்த மாதிரி அரிசி மாதிரி தள்ளுங்க அப்படியே. இதுதான் கம்போஸ்ட். இது அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வைக்கிறோம். இப்போ நான் எனக்கு வந்து உடனே வெர்மி கம்போஸ்ட் விவசாயத்துக்கு தேவையில்லை, நான் எத்தனை நாள் இந்த வெர்மி கம்போஸ்ட் ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க? நீங்க பேக் பண்ணி ஈரப்பதத்தோட இருந்துச்சு வச்சுங்க, அப்படியே நுண்ணுயிர்ல அப்படி இருக்கும். இத வெயில்ல காய வச்சிட்டீங்க, நுண்ணுயிர்ல செத்துருங்க. போய்டு நுண்ணுயிரோட வச்சுக்கணும். ஆமா, நுண்ணுயிருங்க. சோ ஈரப்பதத்தோட வச்சா எத்தனை நாள் வச்சுக்கலாங்க? ஒரு 2 மாசம் வரைக்கும் வச்சிருக்கலாம், வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்ப சிறப்பான விஷயம் ப்ரோ. ஏன்னா தோட்டத்தில் உள்ள கழிவுகளும் நம்ம மேனேஜ் பண்ணிடுறோம், வெளியில போய் கொட்டாம உரம் சிறந்த உரமாக கிடைச்சது. ரொம்ப தெளிவாக விளக்கம் சொன்னீங்க. ஏன்னா பீப்புளுக்கு வந்து வெர்மி கம்போஸ்ட்ன்றது நிறைய நாள் தெரியாமலே இருக்கு. இன்னும் நிறைய பேருக்கு அது தெளிவான விளக்கம் தெரியல, எப்படி பண்றது, என்ன எவ்வளவு செலவு கம்மின்னு. கிட்டத்தட்ட 15 ரூபா கிலோ வரதை நீங்க 2 ரூபாய் மேனுஃபேக்சர் பண்ண முடியும்னு சொல்றீங்க. ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. நேர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பீப்புள் கால் பண்ணி கேட்டா தெளிவாக விளக்கம் சொல்லுங்க, வந்து பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுங்க. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.